ஓகே. நாம இப்ப இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு முக்கிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8த் பே கமிஷன பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? இது எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி எந்த எக்ஸாமா இருந்தாலும் இந்த பே கமிஷன பத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. தற்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பே கமிஷனுக்கு வந்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கு. ஓகேவா? 8வது பே கமிஷனுக்கு வந்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கு. பொதுவா பே கமிஷன் அப்படின்னா தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஊதிய குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப 8வது ஊதிய குழுவுக்கு வந்து மத்திய அமைச்சரவை என்ன பண்ணியிருக்காங்க? ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. முதல்ல இந்த ஊதிய குழுனா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? பொதுவா இந்த ஊதிய குழு அப்படின்றது என்ன மாதிரி பணியை செய்யும் அப்படின்னா, பணவீக்கம், தற்போது இருக்கக்கூடிய பணவீக்கம், விலைவாசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நுகர்வு தன்மை. ஓகேவா? இதுக்கு ஏத்தபடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஊதிய உயர்வை வந்து நிர்ணயிப்பாங்க. இதுதான் இந்த ஊதிய குழுவினுடைய முக்கிய பணி. அதாவது இவங்க எடுத்துக்கிற 2 குறிகாட்டிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு பணவீக்கம், இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விலைவாசி. ஓகேவா? இது 2 தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா எடுத்துப்பாங்க. இத வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அறிக்கை தயாரிச்சு அத மத்திய அரசிடம் என்ன பண்ணுவாங்க? குடுப்பாங்க. அதன் அடிப்படையில ஊதிய உயர்வை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசாங்கம் அப்படின்றது நியமிக்கும். அப்ப 8த் பே கமிஷனுக்கு மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒப்புதல் குடுத்திருக்காங்க. அப்ப அதுல தலைவர் யார்? உறுப்பினர்கள் யார்? அப்படின்றது தான் இங்க கொஸ்டின். ஓகேவா? தலைவர் பொறுத்த வரைக்கும் வந்துனா, ரஞ்சன் பிரகாஷ் தேசாய் அப்படின்றவர் தான் தலைவர். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதிபதி. ஓகேவா? உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதிபதி தான் இந்த ரஞ்சன் பிரகாஷ் தேசாய். இவர் வந்து தலைவரா நியமிக்கப்பட்டிருக்கார். புலன் கோஷ் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேவா? புலன் கோஷ் அப்படின்றவங்க வந்து உறுப்பினர். இன்னொரு உறுப்பினர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பங்கஜ் ஜெயின். ஓகேவா? பங்கஜ் ஜெயின். அப்ப புலன் கோஷ், அதுக்கப்புறம் பங்கஜ் ஜெயின் என்ற 2 உறுப்பினர்கள். தலைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரஞ்சன் பிரகாஷ் தேசாய். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி. பொதுவா இந்த பே கமிஷன் அப்படின்றது வந்து 10 வருடங்களுக்கு ஒரு முறை அமைக்கப்படும். எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை அமைக்கப்படும் அப்படின்றத கூட கேட்கலாம். 10 வருடங்களுக்கு ஒரு முறை அமைக்கப்படும். இதுவரை எத்தனை பே கமிஷன் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1947ல இருந்து இதுவரை 7 பே கமிஷன் அமைச்சிருக்காங்க. தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8வது பே கமிஷன். இந்த 8வது பே கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர், 2 முக்கிய உறுப்பினர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அத தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கொஸ்டின்ல கேட்பாங்க. ரஞ்சன் பிரகாஷ் தேசாய். ஓகேவா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமை நீதிபதி. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா இருந்து ஓய்வு பெறுபவர்களை தான் இந்த மாதிரியான ஊதிய குழுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயிப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் புலகோஷ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பங்கஜ் ஜெயின். இவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பினர்கள். அப்ப 8த் பே கமிஷனுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கு. அதோடைய தலைவர் யார்? உறுப்பினர் யார்? அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.